கிட்ட நம்ம ஏதாவது கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு கொடு அப்படின்னு கையேந்திட்டோம் அப்படின்னா அந்த கையை வெறும் கையா அல்லாஹ் அனுப்பவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கையை வெறும் கையா அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். அப்போ ஒரு துவா கேட்கிறோம், ஆனா அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி நினைக்கவே தேவையில்லை. ஒரு துவா கேட்டா அதை பல வகையில அல்லாஹ் தீர்த்து வைப்பான். ஒரு துவா கேட்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுப்பான். அப்படி இல்ல அப்படின்னா அதை விட சிறந்தது எதுவோ அதை நமக்கு அல்லாஹ் தருவோம். அதையும் கொடுக்கலையா, ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வரும், அதை இந்த துவாவை யூஸ் பண்ணி அல்லாஹ் அந்த ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்துவான். அப்படியும் இல்லையா, அந்த துவாவை எல்லாத்தையும் சேகரிச்சு மறுமையில நமக்கு கொடுப்பான். மறுமையில நம்ம போய் கேட்போம், யா அல்லாஹ் இவ்வளவு நன்மை நான் செய்யலையே, எப்படி எனக்கு இவ்வளவு பெரிய கூலி கிடைச்சது அப்படின்னு. கேட்ட துவாவை நான் கொடுக்காம இருந்தால அது எல்லாத்தையும் சேகரிச்சு உனக்கு மறுமையில தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். கேட்கக்கூடிய கைகளை அல்லாஹ் இல்லன்னு திரும்பி அனுப்புறதே இல்லை. ஆனா நமக்கு தான் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கே நேரம் இல்லாம இருக்கு. சோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்போம். நிச்சயமா அல்லாஹ் நம்ம கேட்கறதையும் கொடுப்பான், அதை விட சிறந்ததையும் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.